என்ன நண்பர்களே, ஆழ்ந்த தூக்கத்துக்கு எல்லாரும் தயாராக விட்டீர்களா? நீங்க தயாரான இல்லைன்னா கூட இவன் தயாரிச்சு வச்சிருவான். ஏன்னா அந்த அளவுக்கு இவன் போடுற அந்த வாயை ஓப்பன் பண்ணுறதே ஐயோயோ விட்ற இந்த ரெட் ஸ்மோக்கால தூங்காதவனே தூங்கி வச்சிருவான். ஏன்னா இவனுக்கு அந்த ரெட் ஸ்மோக் பவர் அந்த அளவுக்கு பார்க்க தான் பப்பாயு பூனை மாதிரி போடுற ஸ்மோக்கில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்படியே கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருப்பான். ஆனால் நெஜத்தில் பார்க்கும்போது என்னடா நம்ம டெட் பாடி கிடக்குமா, அப்போ ஆத்மாவை தான் நான் கனவை கண்டுருந்தான்னு பார்த்தா கனவுலே நம்மளை நெஜத்தில் போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு இவனுக்கு பவர். சரி வாங்க ஆரம்பிச்சிடலாமாப்பா. ஸோ வணக்கம் மக்கள், இதான் உங்களை எம்எச்சி தமிழ் கேமிங் வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட கப்பல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்களா. அப்படி பார்க்காமல் மறக்காம லைக் அண்ட் ஷேர் போடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் கூட அனுப்பிச்சுடுங்க. அப்போ தான் புதிய உதவியாக இருக்கும். நண்பர்களே, சகோதரிகளே, நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்ட அனைவருக்கும் பாப்பி பிளே டைம் சாப்டர் 3 ஆழ்ந்து தூக்கத்து தயாராக விட்டீர்களா பகுதி 1 எப்படி அப்படி அதாவது கான்செப்ட் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸு மற்றவங்களாம் திடீர்னு மாயமாக மறைஞ்சோன்னு அந்த விஷயம் நம்மளுக்கு கேள்விப்பட்டவொன்னு அங்கே விசாரிக்க போகும்போது அந்த விஷயமே தெரிய வருது. அங்கே ஃபேக்ட்ரியில் ஏதோ அனாதை குழந்தைகளை கூட்டு வந்து அந்த பொம்மைக்குள்ளே புகுத்தி அந்த பொம்மை வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸான இதை கொண்டு வரதுக்காக அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ட்ரெயின் விபத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆச்சு அதுதான் இப்போ கான்செப்ட். ஸோ வாங்க கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆட் வருதுன்னு நினைக்கிறேன். நைஸ் நைஸ். என்ன நேரம் வெள்ளையாட்ட நேரம் பின்ன உசுறு எடுக்கிற நேரம் மாடா என்ன வாயிடாது செய் வெள்ளங்க மாடா. எஸ்எம்எல் ஐஎல்இ எவ்ரிடேயா, ஓ ஸ்மைலிங் எவ்ரிடேயா, சந்தோஷம் தான் எல்லா நேரமே எப்படி நல்லா இருக்குது. அடேங்கப்பா, ஓ சூப்பரு நைஸு. அது ஸ்மைலிங் கிரிடஸ், அதாவது சிரிப்பு ஜந்துக்கள். இது கேள்விப்பட்டவொன்னு தான் நம்ம டைனோசர் ஞாபகம் வரான். அவன் இந்த ஆடுக்கு வந்து சும்மா டஃப்பே கொடுத்துறான், அந்த அளவுக்கு ஆள் அவன். ஓ 10-5 ஆகுது. ஓகே, எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க. இந்த காற்று ரொம்ப பயமா இருக்கா? ஓ தூங்க முடியல அவங்களால. ஓகே அட்டேங்கப்பா, ஓ இவன் தூங்க முடியல பொண்ணு. இது நைஸ் நைஸ். எல்லாரும் கவலைப்பட்டு அதிகம் நான் வாக்கு கொடுக்குறேன். இந்த காற்றுலாம் அப்படி மாயமாக மறுறையும் அப்படின்னு பாவம் ஏதோ ஆறுதல் சொல்கிறார் பொழு. தூக்கம் வரல பொழு எல்லாருக்கும். சரி சரி, யாருடா அது கதவை தட்டுறது டக்கு டக்குன்னு? எவன்டா அவன்? என்ன முழுகிறீங்க எல்லாரும்? அட அட நம்ம ஆளு நல்லா இருக்குது. கேட்னாப்பு அதான் கேட்னாப். எங்களுக்கு உதவி செய்ய, நாங்கள் தூங்கணும். கேட்னாப் நீங்கள் வேணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. தூங்கணும் தூங்கணும் தூங்கணும். ஓ இப்போ தூங்குறதுக்கு தான் தலைவன் இருக்கானா? நைஸ் நைஸ். ப்ளீஸ் ஷீட். என்ன லைட்டாக க்ரீப்பியாக போகுது என்னது? என்னடா அது இது நெட்டி புள்ளத்தில் புல்லட் அடிச்சு படுக்கையாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஆடுன்னு சொல்லி விற்கிறீங்களே, ஏன்டா இருக்கு? அகி வகி பாப்பி பிளேட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ வந்து லேட்டஸ்டான எதுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிளேட்டைம்க்கு ஓனர் என்ன சொல்கிறாங்க, ஸ்மைலிங் கிரிடஸ், அதாவது இந்த கார்ட்டூன் லிமிடெட் சீரிஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை ரிலீஸ் பண்ணி அந்த பொம்மைக்கு பேர் வச்சுருக்காங்களாம். ஸோ ஆனால் அந்த எல்லா முகத்தோட ஒரே ஒரு முகத்தை தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரே ஒரு ஆள் தான். யார் அந்த ஒரு ஆள்? வேறு யார்? நம்ம ஆள் தான், கேட்னாப்பு. ஸோ இவன் எல்லாத்தோட பார்க்க வித்தியாசமாக இருக்கான். இவன் வாழை பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும்? ஓ ஸ்ப்ரே அடிக்குமா? ஓகே ஓகே பார்த்துட்டேன். ஸோ இவன் வந்து எல்லா பெற்றோர்களும் சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு எல்லாரும் விசித்திரமாக அந்த நைட்டில் ஏதோ ஒரு சத்தம் அப்படி இந்த நைட் மேட்ச்சில் எல்லாம் பயத்தை கிளப்பி விட்ருக்கு. எதுனால தெரியல. ஸோ அதை கேட்னாப் டால் வந்து அந்த குட்டி இதில் மட்டும் அந்த சிரிப்பால் அப்படியான்னு தெரியல. ஸோ பிளேட்டம்கோ வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கேட்னாப் ஸ்மைலிங் கிரியேட்டர்ஸ்லேருந்து நாங்கள் தூக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்னாப் டாலை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை ப்ரொமோட்டும் பண்ணிட்டாங்களாம். ஓகே, ஆனால் பாதிக்கப்பட்டது ஆயிரனுக்கு அப்புறம் தூக்குனா எல்லாமே மாயமாக மறைஞ்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் இன்னும் இந்த நிகழ்வு யாருக்கு தெரியாமலே ஒரு அச்சுறுத்தலாக ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருந்துச்சா. உங்கள் குழந்தைங்க கேட்னாப் கிட்ட பாதுகாப்பாக இல்லவில்லை. ஐயோ தலை கிருகிருன்னு சுற்றுது. ஏறா அது? எவன்டா இவன்? என்னை எங்கடா கூப்பிட்டு போகிற நீ? டே சொல்லிட்டு பண்ணுடா. அடே அம்மா, ஐயோ என்ன இடம்டா இது?
என்னது? என்னடா இது ஓட்ட தெரியுது? என்னடா பண்ணுறீங்க? சொல்லிட்டு பண்ணுங்கடா டேய். ஐயோ ஆத்தி இல்லையே பூனை பையலே உன்னையே அம்மா அப்பா. அது ஏன்டா ஆனாவனே எல்லாரும் என்னை கீழே தூக்கி போடுறதுலே இருக்கீங்க. நான் அந்தளவுக்கு என்னடா பண்ணேன்? இது ஃபைண்ட் வே அவுட்டா? அடா சொல்லிட்டு சொல்லுங்கடா. என்னடா சொல்கிறது? என்ன இடம் இது? என்னது இது? ஐயோ அட போய் நசங்குது ஒல்லி சீட். இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போகிறதுன்னு தெரியலையே. டே உனக்கு பூனை போய் உனக்கு அப்படி என்னடா பாவம் பண்ணு? என்னையாண்ட இப்படி தூக்கி போடுற குப்பத்தில்? ஐயோ எங்கே போகிறதுன்னு தெரியலையே. அங்கே ஒரு வழி தெரியுது. உடனடியாக சென்றும் இல்லாட்டி இதே மாதிரி நம்மளும் சட்னி ஆயிடுவோம். அப்பா அடி. ஐயோ அவ்வளோதான் வந்துட்டேன். இங்கே மேலே போகுது பாரு. அப்பா டே சீக்கிரம்டா. ஐயோ அம்மா வந்துட்டேன். ஓடு 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 ஓடு. அவ்வளோதான்டா. அப்படியே ஒரு ஜம்ப் போடு. அம்மா அடி வந்துட்டான்டா. டேடா நானும் அதே ஒரு சேர்ந்து போடுறேன் டேய் அடிங்கன்னு. அம்மா அடி வந்துட்டான்டா. அப்பா ஐயோ இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. மேலே எது பிடி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி அங்கே போவோம். ஓகே என்னது? அது எப்போ பார்த்தான்டா நான். இப்போ தான் சொல்கிறானுங்க பாரு பக்கிங்களா. சரி அப்போ எங்கேருந்து தூக்கிட்டு போனால் எவன்டா என்ன தூக்கிட்டு வந்தது? டேய் நானே தலை சுற்றுதுன்னு இருக்கேன்டா. எவன் இப்போ பார்த்தானு எல்லாம் கீழே தூக்கி போடுறதுலே இருக்கானுங்களே. சை என்ன இது ஒன்றுமே என்னடா இது? என்ன இது வட்ட வட்டமாக எது கிடக்குது? ஜம்ப் பண்ண நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படியே ஜம்ப் பண்ணுவான். அவ்வளோதான்ட்டேன். இப்போ நான் எங்கே போனோம்? ஏதோ ஒரு பாதை போகுது. சரி இது மேலே ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க ஜம்ப்பு. இப்படி ஒரு ஜம்ப்பு. இப்போ நான் எங்கே பண்ணேன் சொல்லுங்கடா. கீழே வேறு இருக்குது. ஓகே இது கொஞ்சம் அப் சைடில் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த பக்கம் நம்ம போன மாதிரி லைட் எரியுதுப்பாங்க. அப்போ நான் இப்படி ஜம்ப் பண்ணி அப்படி போனோம். அப்போ நான் இது அதே பாதி தானே? ஓகே நெக்ஸ்ட் அப்படி ஜம்ப்பு அப்படியே. ஓகே இப்போ என்ன மேலே போவோமா? நம்மளும் சட்னி ஆயிடுவோம். சீக்கிரம் ஜம்ப் பண்ணு. அவ்வளோ ஜம்ப்பு எப்படி? அதான் வந்துட்டான். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே தான் போடணுமா? ஓகே அடிச்சும் நல்லா இடியுதே. கீழே உக்காண்டமா. நைஸ். சொல்லி தராங்களாடா. ஓகேப்பா நைஸ். ஓகே இது என்னது? இதை இறுதி சந்தோஷமா? அதேண்டா ரத்தத்தில் எழுதிருக்கீங்க. இன்னும் ஓடணுமா? யாருக்கிட்ட ஓடணும்? நானே ஓடிக்கிட்டு தாண்டே இருக்கேன். நீ வேறு இப்போ ஓடுன்னு சொல்கிறான் பாரு. என்னது? டாப் டு ஸ்க்ரீன் இன்ட்ராக்ட். எது இன்ட்ராக்ட்? தொட்டானே கதை திறக்கணுமா? ஓகே நைஸ். இப்போ என்ன பண்ணோம்? மேலே போடணுமா? இன்னும் ஒரு வினோதமான சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது. அது நம்மளுக்கு காரில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அவ்வளோதான் திறந்தாச்சு. இதுதான் இன்ட்ராக்டா? நைஸ். ஓகே இப்போ வந்தாச்சு ஒரு வழியா. இது என்னது? என்னடா கீழே ரெட் ஸ்மோக்காக இருக்குது? நீ கீழே போகுது. நான் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போடணுமா? ஓகே அப்படின்னா இப்போ ஒரு ஜம்ப் போடணும். ஜம்ப்பு. அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி இங்கே ஒரு ஜம்ப்பு. அப்படி நைஸ் டேக் ஜம்ப்பு. அப்படியே கொஞ்சம் வெயிட் யூஸ் பண்ணிப்போம். அது கீழே இறங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போனோம் தெரியுமா? எதாப்பில் இருக்குது லைட் எரியுது. அங்கே போனோம் நம்ம. ஓகேங்களா? வந்துருச்சு. இப்போ ஒரு ஜம்ப்பு. நைஸ் ஜம்ப்பு. இப்படி ஒரு ஜம்ப்பு. அப்படி டேரெக்டாக இப்படி ஜம்ப் பண்ணலாம். அப்போ எதுக்கிடாது? சரி நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது அந்த டேய் எங்கேருந்துடா வரீங்க? வினோதமான கோளாறுகள் கண்ணு முன்னாடி வந்துட்டுலாம் போகுது. டேய் இனி நாய்க்கு நான் தீர்ப்பு சொல்லாமல் விடமாட்டேன். எதுக்கிட்ட என்ன குப்பையில் போட்டேன்? ஏன்டா அந்தளவுக்கு நான் உனக்கு என்னடா பண்ண? குப்பையில் போடுற அளவுக்கு இனி நான் விடவே மாட்டேன்டா பைக்கி. சை எங்கே பக்கம் போடணுமா? இது என்னது? சிலிண்டர் கேஸா? கட்டுப்பாடாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே கிடக்குது. சரி எதோ ஒன்று விடு. இப்போ நான் அங்கே தான் போய் தொலைணுமா? அந்த வேறு கோளாறு அங்கே கிடக்குது. சரி என்ன பண்ணுறது? கீழே இழுக்கிற மாதிரி இருக்குதுப்பாங்க. அப்போனா நம்ம லெஃப்ட் கை வச்சு இப்போ எடுலாமா? இருங்க அப்படியே ஒரு இழு. சரி அப்போ ரைட் கை வச்சு இழுப்போம். என்ன 2 கை வரல? டேய் மரியாதை விடுங்கடா. இப்படி ஜம்ப் போட்டு இழு. இப்போ வந்துட்டு பாரு. அவ்வளோதான்ப்பா. வந்தாச்சு. இப்போ ஒரு ஜம்ப் போடு. அவ்வளோ டிசூன் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? பேச்சு போதா முன்னாடி என்ன நைஸ். அவ்வளோ வந்துட்டேன். இவன் வேறு மேலே போயிடான். என்ன பண்ணி தொலைவான்னு தெரியல. இவன் வேறு பக்குன்னு அடியுது. எவன்லாம் வினோதமான கோளாறுகள்லாம் வந்து தொலைறாங்க. உதாரணத்துக்கு மாமி, இந்த சாக்கு மூட்டை, இப்போ இந்த பூனை பையன். சை விளங்க மாடா இதெல்லாம் நாசம். என்னடா இது? என்னடா ரத்தம் பிசைங்க எடுக்குது? பொம்மைக்கு இந்த நிலமைனா அப்போ நம்மளுக்கு நிலமை? ஐயோ இதில் வேறு வாக்குவாதம் வேறு பண்ணுவார். பூனை கிட்ட சவால் விட்டுருக்கேன்னு. அச்சோச்சோ அவங்ககிட்ட இதை பார்த்து தான் நடந்துக்கணும் போல இது. அப்போ இவனும் ஒரு வினோதமான கோளாறு நினைக்கிறேன். அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஓகே இங்கே போனோமா என்ன? ஆமாம். அப்போ இது என்னது? சும்மாவா? சரி அழைச்சிப்படு. அப்போ இது சும்மா தான். இப்போ ஓகே வந்தாச்சு. நைஸு. இப்போ நான் என்ன பண்ணணும்?
என்னது ஃபேன் ஓடுது? யாருக்கு அனாந்தா ஃபேன் ஓடுது பொழுது? கரண்ட்டு மிச்சம் பண்ணுங்கடா. ஓ பேட்ரி வைக்கணுமா என்ன? ஆமாம் பேட்ரி தான் வைக்கணும் பொழுது. ஸோ இது எங்கெங்கெல்லாம் காட்டுதோ பேட்ரி சப்ளை பண்ணால் அப்போ தான் இதுக்கு பவர் கிடைக்கும். இது எங்கே இருக்குது ஒரு பேட்ரி? எங்கே எடுக்க முடியல. எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஓட்டைக்குள்ளே செலுத்த வேண்டும். போடு. ஓகே, இப்போ என்ன நடக்கும்? கருப்பாக தானே இருக்குது, அதே மாதிரி தான். ப்ளூ கலர் வந்துச்சு பாங்க. அப்போ இன்னும் ஒரே ஒரு கரண்ட் சப்ளை கொடுக்கணும் பொழுது. சரி, அப்போ இன்னொரு பேட்ரி எங்கேன்னு தேடணும். ஓகே, இது என்ன ரத்த கரையாக இருக்குது? யார் பிடிச்சி எழுத்துறா? அட இங்கே தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீல் என்ன குப்பை தட்டில் போட்ட அந்த பக்கி. அப்போ இந்த ரத்தம் ஏன் ரத்தம் தானா? ஐயோ எங்கேருந்து பிடிச்சி தரத்தரன்னு தெரிஞ்சுக்கிங்க? ஐயா அங்கேருந்து என்ன பிடிச்சி இங்கே வந்து அப்படி பிடிச்சி தரத்தரன்னு எடுத்து வந்துருக்கான் பக்கி. ஏன்டா அவனுக்கு என்னடா பண்ண? சரி வாங்க, பேட்ரி தொங்கி இருக்குது பாங்க. எடு. சரி இப்போ எடுத்து இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே போடணும். ஓகேங்களா? இப்போ கைக்கு பவர் வந்துச்சு. இப்போ கைக்கு இதை போடு. அவ்வளோதான், திறந்தாச்சு. இப்போ நம்ம இப்போ யாராவன் வினோதமாக இருக்கான்? ஓ பொம்மையா? சரி ஓகே. இங்கேருந்துலாம் தரத்தரம் எடுத்து வந்திருக்கானே அந்த பக்கிலாம். சை விளங்குவானா அவன்லாம்? நசமாக போவான். இவன் யாரு? வினோதமாக கேட்டே. நீ யாரா? யானை பையா? சரி அழுத்து. பம்பா ஃபேட்டு. என்ன ஞாபகம் வச்சிருக்க? எனக்கே நீ யாருன்னு தெரியல, நீ ஏன்டா என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்? ஆமா அது எனக்கு தெரியும். என்னை பத்தி நானே யோசிக்க மாட்டேன், நீ ஏன்டா யோசிக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரோ ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, உங்களை யாரும் நல்லா வச்சு செய்யற ஞாபகம் வச்சிருக்காங்க போல இது. ஏண்டா என்னை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சு நீ உன்னை பற்றி சொல்கிறியே, நீ யாரா? டே சை ஃபோன் அடியுது. எங்கே இந்த ஃபோன் அடியுது? டேய் எங்கே இந்த ஃபோன் அடியுது? டேய் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? என் ஜட்டியில் இருக்கா? சி அங்கெல்லாம் கிடையாது. இல்லை இங்கே இருக்கா ஃபேனில்? இல்லையே. எங்கே இந்த ஃபோன் அடியுது? டே சொல்லிட்டு அடிங்கடா. இங்கே கிடைக்குதா? ஓ கரண்ட் சப்ளை எடு. இப்போ டெபாசிட் பண்ணு. எங்கடா டெபாசிட் பண்ணணும்? டே எங்கடா சொல்லுங்கள். இங்கே என்ன ரத்தங்கரை இங்கே அடிக்கலாம் வந்திருக்கு. ஓகே டே இருங்கடா ஃபோன் அடி. அது இங்கேன்னு அதான் போட்டாச்சு. டேய் இருங்கடா நொயின்னு சும்மா ஃபோன் அடிக்காதீங்க. எங்கடா அடிக்குது? டேய் சொல்லிட்டு அடிங்கடா. எங்கடா இருக்குது அடிங்கன்னு? யாரா ஃபோன் அடிக்குது? டேய் இது எங்கடா இருக்குது ஃபோனு? இங்கே தான் சத்தம் கேட்குது. சொல்கிற அடிங்கடா. டேய் எங்கே என்ன இருக்கு? இங்கே ஏன்டா அடிக்கிறீங்க? சை கேட்குதும்மா சொல்லுமா. சரி உதிசி செக் தீ தோட்டா. ரெடி. இந்த பூமா அது என்ன தெரியும்? நீ எங்கேருந்து வந்து போட்டா? அது சொல்லி என்ன பூம் சொல்லிட்டு ஓ இதுல தான் போட்டியா? சி பேட்ரி இருக்காமா எடுத்து போட்டு ரெடியாக இருக்க சொல்கிறாங்களாம். பயம் முடிச்சது நீ. நான் ஏற்கனவே நல்லா எத்தனை பையெல்லாம் பார்த்தேன், இதில் வேறு சின்ன பையன் வேறு. சை இதை பார்த்து நான் பயப்படுவானா? ஓகே எக்ஸிட் டோர், ஓப்பன் தி டோர். அவ்வளோதான்டா ஒரு வேலை வெளியே வந்தாச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? ஃபோன் அடிக்குது. இது இல்லையா? நான் பண்ணவே இல்லை. கேட் நேம் என்ன கண்டுபிடிச்சானா? ஆமாம் பிரச்சனை தான் இருக்கா பாப்பியா. அந்த சுருட்டு முடி இது மட்டும் சொல்லாதீங்க. இல்லை எனக்கு வேணாம். நான் மிஷினே கிடையாது. போவான். நான் எதுக்குமா மக்களுக்கு அப்படி எங்கன்னு எக்கட போனேன் எனக்கு என்ன? ஓகே அது கேட்னாப் ஒரு வீடா? அதாவது சிரிப்பு ஜந்துக்கள். ஓகே 8 ஆஃப் தேமா நீ நினைக்கிறியா? பிளேக்கர் வந்து சர்ச்சு. ஆனால் இது இப்போ அது வேட்டையாட இடமா? நீ வேகமாக செயல்படும் போது அவன் உன்னை தொடுவானா? யாரை தொடுவான்? ஓகே நைஸ் டு மீட் யூமா. ஆலிமா இது ஆலிமாவா ஆயாமாவா? ஒழுங்கா கேட்கல, ஒழுங்கா சொல்லு. ஏம்மா நானே தப்பிச்சு போகலாம் தாம்மா வந்த வீட்டுக்கு போயிருப்பேன். என்னட்டுக்கு ஏதோ இந்த பக்கி சுருட்டு முடி குள்ளு பிஸ்னாடி அது வந்து ஏதோ காதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நீ எங்கேயும் போவேன்னா நீ தான் ரொம்ப சிறந்தவன், பர்ஃபெக்டான ஆள், நீ மட்டும்தானே எல்லோரும் காப்பாற்ற முடியும், நீ தான் எனக்கு அன்பான செலுத்துவேன்னு சொல்லிட்டு பக்கி என்னை திருப்பி விட்டு இதில் அவஸ்தப்படுறது நான் தான்டா. என்னடா ஏற முடியல, இடிக்குது போல இது. அப்போ எப்படிடா நான் போகிறது? இந்த பக்கம் வழி இருக்கா? டிஷு அப்பா. இருங்கடா டேய் அப்பா. இப்போ யார் பேசினானா நம்மளோட வேற ஆலிமாவான். ஆலிமா யாருன்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று விட்டு ஆலிமாவோ உள்ளிமாவோ சரி விலங்கு என்னங்க எங்கெங்க வித்தியாசமெல்லாம் பேரை கொண்டாடிங்களோ. சரி ஏதோ ஒன்று விட்டு. ஓகே இந்த பச்சை லைட் இருக்குது என்னது மேலே? எங்கப்பா மேலே இது இருக்குதுப்பா. பிடிச்சி அப்படியே ஒரு இழு அப்படியே வந்தாச்சு அப்பா. ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும்? ஓகே சேவிங் ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ்? என்ன இடம் இது? ஓகே என்னது அடுத்த ட்ரெயினா? மணி 10 ஆச்சா?
இப்போ மணி 12:25டா. ஓ ட்ரெயின் வரதுக்கான டைமா? ஆனால் இது இப்போ வர வாய்ப்பு இல்லைடா. ஏன்னா ட்ரெயினே குப்பர் அடித்து கவுந்து கடுக்குது. எல்லாம் இந்த பக்கியால் தான். சரி ஏதோ ஒன்று விட்டு தொலை. இது என்னது இன்னும் போக முடியல? ரெட் லைட் எரியுது. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணணும் சொல்லிட்டு பண்ணுங்கடா. ஓகே கதவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி செக்யூரிட்டி வெரி நைஸ். சிசிடிவி கேமரா. மண்ணு என்னத்துக்கு மண்ணாங்கட்டி இருந்து எதோ பிரோஜனமே இல்லை. செய் வேஸ்ட் தான் அது. ஓகே என்னது இது? ஏதோ ஃபுல்லாக ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே இது என்னது? ஏய் சார் பக்கி வாடா. டென்ஷன் ஏற்பாதுடா வாடா. டேய் அண்ணன் திட்ட மாட்டவா அப்படிங்கன்னு எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன். பக்கி வாடா பிடிச்சிடு. அப்போ தொலை செத்த பக்கி. சை ஓகே என்னது ஃபுல்லாக ஸ்க்ரீனாக சரி இந்த கதவை திறப்போம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கே செக்யூரிட்டிலாம் சீரியல் பார்த்துருப்பாங்க பொழுது. என்ன சீரியல்னா அரிசி சீரியலு, கலைஞர் கொலை சாட்சி, அந்த காட்சிலாம் பார்ப்பாங்க பொழுது. வெரி நைஸ். ஓகே ஓகே அவரெல்லாம் வந்தாச்சு. இது என்னடம்? கிராப் த ஹேண்டு பிடிக்கணும். ஓகே ரொட்டேட் பண்ணணும். எது சொல்லுங்கடா. இதுவா என்ன கை அந்த பக்கம் போயிட்டு போகுது? என்னது இது? அதுக்கப்புறம் நீ வந்து பவர் இன்புட் ரிசோர்ஸ் சோர்ஸ் பண்ணணும். அப்படியே ஓ அந்த டெபாசிட்டு இதுவா வித்ராலாம். ஓகே அப்போனா இது பண்ணணுமா? ஏன் லைட் எரியல? ஏன் என்னாச்சு? ஏன் உரல கை வைக்கணுமா என்ன? லைட் எரியுது. ஆனால் இப்போ அங்கே வைக்க முடியாது. ஏன்னா டெபாசிட் வந்து இதோ அங்கே வைக்கணும். ஓ அப்போனா இது திருப்பணம் போல இது. அப்படி பிடி. எப்படி அப்படி தான் ரொட்டேட் பண்ண சொன்னாங்களா? நைஸ் நைஸ். இப்போ என்னன்னா கரெக்டாக வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? வித்ரால் எடுக்கணும். வித்ரால் எடுத்து இங்கே கை வச்சு ரொட்டேட் பண்ணி டெபாசிட் பண்ணோம். அடேங்க அப்போ இது நல்லா இருக்குது. டெக்னாலஜினா டெக்னாலஜி தான்டா. சூப்பராக இருக்குது. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்னது? பச்சை லைட் எரியுது. ஸோ இப்போ போகலான்னு நினைக்கிறேன். ஓகே வந்து விட்டேன். அடேங்கப்பா நல்லா இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஒரு வழியாக வந்து விட்டாச்சு. அடேங்கப்பா நல்லா இருக்கு. ஓகே டேய் இல்லை மாமியார் கிறுக்கு பிடிச்ச மாமியார் என்னடி இவ்வளோ கழுத வயசாச்சு போய் பால் பாட்டில் எடுத்து குடிக்கிற? வெக்கமே இல்லையா மூஞ்சிக்கு? ஆமாம் உனக்கே வெக்கம் கட்டவெல்லாம் எதுக்குது? சை ஓகே இவன் யார்? சும்மா குஜாலாக இருப்பான் பொழுது. குடிச்சு மட்டையாக இருப்பான் பொழுது. பார்த்துட்டு எங்கேயாவது கீழே விழுந்துட்டு போகிறேன். இது என்னது? ஓ இவன் கோழியா? இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஓ சிக்கனா? வெளியே போடலாமா? எதுக்குடா? நான் எதுக்கு வெளியே போனேன்? சரி வேணாம் விடு. என் ஆழ்த்தி தோலும் வேறு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். வெளியே பார்க்க அழகாக தான் இருக்கும். உம்முஞ்சி மாதிரியா இருக்கும் பக்கி. யாருக்கிட்ட இதுக்கு முன்னே போனது இல்லையா? சரி இப்போ இதுக்கு முன்னே போனதில்ல. அப்போ எதுக்கு சல்த்து நான் ஏன்டா வரணும்? பயமாக இருக்கிற. அப்போ எதுக்கிட்ட போகிற வெளியே? போகாதுடா வீட்டில் கடை. ஃபாலோமியா? ஓ முதல் அடி வைக்கிறியா? சரி முதல் அடி வைக்கிறானே எப்பவுமே நல்லதாக தான் நடக்கும். எடுத்து வை. உன் முதல் அடி நல்லா கையாக வரும். முதலடி வைப்பான்னு நினச்சேன். சாவடி வைப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்னடா எப்படிடா ஒருத்தர் சாவுறான்? அந்த என்னென்ன யானை பையன் என்னென்ன செத்து போயிட்டான். இவனும் செத்து போயிட்டான். ஓ அப்போ அந்த ஸ்மெயிலின் சிரிப்பு ஜந்துக்களை சாவறானுங்க பொழுது. ஓகே இந்த இறுதி சந்தோஷம் எதுக்கு இங்கே எழுதிச்சாங்கன்னு தெரியல. ஓகே இது அடிக்குள்ளே பேசினாடி சுருட்டு முடியும். உன்னால தான் நான் மாட்டிக்கிட்டேன். பாரு மூஞ்சியை பாரு. வியாபாரம் அதை மூஞ்சி. சரி ஏதோ விட்டு தொலை. சரி எதுக்கு இந்த ஆர்எஃப் ஜாயின் போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு ஏதோ டீட்டெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது என்ன லிவர் பிடிச்சிலே எடுத்தாச்சு. சரி வேறு என்ன பண்ணோம்? ஓகே எனக்கு தெரிஞ்சு இது கீழே போகணும் பொழுது. அப்படின்னா போகலாமா? இது அங்கே ஒன்று இருக்குது பாங்க கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு பிடிச்சிலே. அதான் பிடிச்சி எடுத்தாச்சு. ஓகே ஒரு வழியாக கதவு திறந்து விட்டாச்சு நண்பர்களே. சரி இப்போ உள்ளே போயிடலாமா? அதான் போயாச்சு. ஓ லோடிங்க அது. இப்படிக்கு வீடியோ மட்டுமான பார்த்துருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்? கை வைக்கணுமா? கால் வைக்கணுமா? மூஞ்சி வைக்கணுமா? என்ன வைக்கணும் சொல்லுங்கள். இதை வேணால் வைக்கலாம். அதுக்கு தானே நான் இருக்கேன். இப்போ என்ன முன்னாடி போனோமா என்ன? ஆமாம் முன்னாடி போகுது. டிவியில் என்னமோ ஓடுது. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே வணக்கம்யா. ஒரு பேர் எல்லியட் லூன்வினா. நீங்கள் என்னைக்காவது இந்த உலகத்தை சுற்றி பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லையே. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் என்னது நான் ஒன்று சொல்கிறேன். காசு அது பத்தாது. புரிதல் அது என்றைக்குமே கிடைக்காது. பொய் அது எல்லா மனிதனும் விட்டும் போமா. அது எல்லாம் அந்த பதிலுக்கான வித்தியாசம் தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உண்மையானது சொல்லப்போகிறேன். அது எல்லாத்தோட ஒரு மறைந்து போன விஷயமா. அந்த விஷயம் ஒரு ஈஸியானது இருக்கும். அதாவது ஒரு சிரிப்பு வச்சு தான் எல்லாமே இருக்குது. என்னது என்ன சிரிப்பு சொல்லுங்கள். என் சிரிப்பை பற்றி எதாவது சொல்ல போகிறீங்களாடா? சிரிப்பு தான் ஒரு துள்ளி. சிரிப்பு தான் அன்பு. ஓகே
சிரிப்பு தான் புரிதலுக்கானது. ஓகே. ஆனால் இது எதுவுமே கிடையாது. நம்மளோட ஆத்மா எல்லாம் அந்த குழந்தைங்களோட சிரிப்புக்காக தான் அந்த காரணமாக இருக்குது. ஓகே. அது ஒரு ஸ்பார்க்கு, ஒரு துள்ளி குதிக்கிற அந்த ஒரு கனவுகளுக்கானது. ஆனால் இது வெறும் கனவுகளுக்கும் துள்ளி குதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு படைப்பு, இந்த உலகத்தையே படைக்கிறது விஷயம். அவங்க குழந்தைகள் பயப்பட மாட்டாங்க, அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த கம்பெனி அப்புறம் இந்த பொம்மைகள் அதுக்காக மட்டும் இல்லையா. ஓகே. அந்த குழந்தைகள் சிரிப்புக்கானது, அவங்க அன்புக்கானது, அப்புறம் அவங்கெல்லாம் பாதுகாப்பான வீட்டுக்கானது. ஓகே, படைப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே, நைஸ் நைஸ். ஓகே. சொல்லுங்க, என்ன அனௌன்ஸு? என்னமோ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களே. அவ்வளோதான்டா, ப்ளே காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எல்லாத்தோட, ஆனால் அது மட்டும் கிடையாதான். ஓகே. இங்கே பள்ளிக்கூடம், அப்புறம் வீடுகள், அதை ப்ளே ஹவுஸு, அப்புறம் இங்கே எல்லாமே இருக்கான். இங்கே சுவாசிக்கிற எக்கனாமிக் சிஸ்டம் கூட இங்கே பரவி கிடக்கும். அப்புறம் இது எல்லாமே ஒரு குழந்தைகளுக்கான சிரிப்புக்காக தான் பார்த்து செஞ்சுதான். ஓகே. இங்கே டீச்சர், கவுன்சிலர், அம்மாக்கள், அப்பாக்கள், அவங்களாம் எங்கடா போனாங்க? செத்து போயிட்டாங்களா என்ன? பக்கி அதெல்லாம் சொல்கிறாங்க பாரு. இங்கே பிளேக்கர் சந்தோஷம், ஊக்கத்துடன், அப்புறம் சந்தோஷம் இந்த கதவுகள் வரும்போது வருமா. ஓகே. ஆனால் இந்த அடுத்த வெறும் சிரிப்புக்கானது மட்டும் இல்லையா. அப்போ வேற என்னதுக்கு சொல்லுங்கடா. சொல்கிறதுக்கு அவங்க இருந்தானு சொல்கிறதுக்கு அவனுக்கு தான் போயிட்டானுங்களே. ஓகே, ஃபோன் அடிக்குது. வேறு யார் பேச போகிறாங்க தெரியல. அவள் தான் பேசுவான், வேறு யார் பேசுவான்? இடம் நல்லா இருக்குது நண்பர்களே. வணக்கம்மா ஆலிமா. நல்லா இருக்குது இந்த இடம். ஆமாம், இங்கே குழந்தைங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இப்போ பாரு, ஏதோ ஒன்று கண்ணுக்கு ஸ்டாச்சு தெரியல மிடில். நீ என்ன பண்ணுனா, படிக்கட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கான். அதுதான் ப்ளே கார்டு, எல்லாத்தோட பவர் அங்கே தான் இருக்கான். நான் உனக்கு அங்கே சாவி தரலாம். ஓகே ஓகே. அப்படியா, நைஸ்மா. ஆலிமாவும் உள்ளிமாவும் உள்ளிமா. அடேங்கப்போ இங்கேயே ரத்தமா? ஆமாம், வந்ததுலேருந்து ஃபுல்லாக ரத்தமே பார்க்குறேன்னு. பாடிங்க என்ன கொன்று குமிச்சிட்டாங்களா இல்லாட்டி தின்னி சாப்பிட்டுட்டாங்களா? அப்படி கூட இருக்கலாம். சரி வாங்க நண்பர்கள். அடேங்கப்பா, வந்தவொடனே யார் முகத்தில் முழிக்க வேண்டியதாப்பா. இங்கே வாங்க பாருங்க. நம்ம விதமாக ரகரகமாக விரட்டி பிடிச்சி கொண்டானுங்களா அவனுங்க. சேம் கான்செப்டில் வந்து நிற்கிறாங்க பாரு. இது பார்க்க மாமியார் இதோ இருக்கானே, சப்போர்ட்டராக இருக்கானே இந்த நாய் பைக்கி. பார்க்க தான் புழு, ஆனால் வளைச்செல்லாம் வருவான். அத்தோட ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இது பக்கத்தில் இருக்குது மாமியார். பார்க்க தான் அழகாக இருப்பா, ஆனால் பண்ணுறதெல்லாம் பித்த பிடிச்சி கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னை வெறி பிடிச்சி சாப்பிட்றதுலே வெறியாக இருக்கும். இதுக்கு மரியாதை கொடுக்க தேவை. இதுக்கெல்லாம் மூஞ்சில் தான் உனக்கு கொடுக்கணும். தப்பே இல்லடி. சி அட, உணர்மை எப்படி மறக்க முடியும் சார்? நீங்கள் அவங்களா சார்? எப்படி இருக்கீங்க சார்? உங்களுக்கு பொசிஷன் அதான் சார். உங்களுக்கு மரியாதை விட்டு போல, உங்களுக்கு மரியாதை இன்னும் நீண்ட காலம் இருக்கும். ஓகே நண்பர்களே, யாருக்கிட்ட? ஏங்கிட்டியா? உனக்கு பொசிஷனு அதான்டா பொசிஷனு. நான் தான் கொடுக்கணும். எப்படி வைகப்பா, நம்ம போகலாமா? ஆத்தரைஸ் பர்சனல் ஒன்றியா? அப்போ நான் யார்? பிச்சைக்காரனா? நானும் தான்டா பட்டாங்கட்டி. ஓகேப்பா, உடலாம் வந்தாச்சு. என்னது ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸா? ஓகே. எப்பா யாரும் சுசு போகிறீங்களா? சுசு இங்கே பாருங்கப்பா, சுசு போயிட்டுருக்காங்க. பார்த்து பக்கெட் வச்சு நிறச்சி பிடிங்க, கீழே வேஸ்ட்டாக போகுது. ப்ளக்கு. நைஸு, நல்லா இருக்குது. ஓகே, கதவு தருங்க. இதானா? ஏதோ சாவி தரோன்னு சொன்னது தரல. என்னப்பா இவ்வளோ லேட்டாக? சாவி தாங்க. சாவி சந்தங்க. பொறுமையாக வருதா? ஓகே நைஸ் நைஸ். என்டர் த கேஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனா? ஓகே தானே அது? ஓகே, கேஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனா. ஸோ இப்போ நம்ம அங்கே போனோம்மா. ஓகே. ஆமாம், எங்கே போனேன் எனக்கு தெரியலையே, சொல்லுமா. அப்போ பேசுகிறேன். ஓகே. வாங்கிட்டேன் மக்க சாவி. ஆமாம், இப்போ நான் எங்கே போனேன் சொல்லுங்கள். ஓகே, ஃபைண்ட் த டோரு. நீ கேபிள் கார் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கான். ஓகே, அங்கே கீழே போக சொல்கிறாங்களா? ஓகே. அப்போ நம்ம வந்த வழியை வந்தோம் பார்த்தீங்களா, அதாவது என்னது இது கேபிள் காரு. ஓகேங்களா? அப்போ அதான் பேர் பொழுது. ஸோ அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கதவு இருக்கான், அங்கே போக சொல்கிறாங்களா? அது இருக்குது அதானே? ஓகே. அங்கே தான் ஏதோ ஒரு கீழே போயிட்டு அங்கே தான் கிராஸ் ப்ரொடெக்ஷன் ஜோன் இருக்கா. கிராஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனு. கிராஸ் ரியலி கிராஸ் ப்ரொடெக்ஷன் ஜோன். வாய் கோளாறுதுன்னு நினைக்கிறேன். சரி, இது ஒன்று விடுங்க. அப்படியே போவோம்ப்பா. வேறு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுவோம்னு தெரியல. டைனோசரமே எங்கப்பா போனீங்க? நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த தொலைச்சாலை என்ன தொலைச்சாலை இதெல்லாம் துன்சம் பண்ணிட்டு போயிங்க சார். நீங்களாம் உங்கள் இருக்கிற சைஸுக்கு இங்கே ஃபேக்ட்ரியே பத்தாது. அண்டா தான் வேணும். அவ்வளோ பெரிய இடம் வேணும் உங்களுக்கு. நீங்கள் உட்கார இடத்துக்கே பத்தாது. ஓகேப்பா, இப்படிக்கு மறுபடியும் சொல்ல வருகிறேன். அப்படின்னு பார்க்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களும் பண்ணுங்கள், தயவு செய்து பண்ணுங்கள் நண்பர்களே, வேண்டி கேட்டுக்கிறேன்.
பார்க்குறீங்கன்னு சரி லைக்காக போட்டு பாருங்கள் நண்பர்களே, ஏற மாட்டேங்குது. பண்ணாதான் நண்பர்களே கொஞ்சம் திருப்தி, எனக்கு மன திருப்தி இருக்கும். அப்போ தான் போட அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் பெட்டராக நான் போடுவேன். உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை, அப்போதும் தேவை. எப்படி சரி, இப்போ வாங்க கேம் கண்டினியூ பண்ணலாம். முதல்ல வந்தாச்சு, வாங்க வாங்க போடலாம், இது போடலாங்கட்டு இதோ. அட இவர் வினோதமான ஸ்பீஷஸ் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதோ பூனும் அணிபியும் கலந்து வச்ச ஒரு இது. யாருக்கிட்ட எல்லோரும் வினோதமாக தான் வருவானுங்க, பின்ன புதுசாக வருவானுங்க, பார்த்ததே தான் வருவாங்க. ஃபோன் அடிக்குது. டேங்கப்பா இடம் பிரமாதமாக இருக்குது. கிராஸ் ப்ரொடெக்ஷன் ஜோனுக்கு வர வைக்கிறேன். இதுதான் ஈவலோட ப்ளே கால் சிஸ்டமா? ஓகே, நீ இப்போ பார்க்குறதில்ல இந்த மிஷினு, ரைட்டில் இருக்க இந்த ஃபேக்ட்ரி, அதை வந்து ரெட் ஸ்மோக்கா? ஓகே, இப்போ நீ என்ன பண்ணணும்னா அது ரைட்டில் இருக்குது, நீ என்ன பண்ணணும் அந்த ரெட் ஸ்மோக் வந்து லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வரணும். ஓகே, அது எப்படி கொண்டு வருது? இந்த மிஷின் வந்து ஒரு டம்பால் தான் வேலை செய்தாமா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது உன்னால் தான் முடியும். அப்சல்யூட்லி என்னால் மட்டும்தான் முடியும். ஓகே, இப்போ என்னென்னா ஃபைண்ட் வே டு டைவர்ட் த கேஸ், அதாவது ரைட் சைடில் இருக்க கேஸை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். புரிஞ்சிச்சா நண்பரே? ஓகே, இப்போ வயர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? என்னடா அது அன்னகொண்டா மாதிரி அங்கிங்கன்னா போகுது, இதுக்கு தான் இவ்வளோ. ஓ, நிறைய பசில் வேறு இருக்கா? அதான் நான் பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய இடமே பிரம்மாண்டமான இடம்னு பார்த்தா, அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம கை மூஞ்சிலாம் வேர்த்து வடிய போகுது கன்ஃபார்ம். அங்கிங்கன்னு அழிய விட போகிறாங்க. அதை மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. இது லிஃப்ட்டு மேலே போகுது, எனக்கு தெரிஞ்சு வேறு இதில் வரும் பொழுது. ஓகே, இங்கே போவோம். இங்கே ஏதோ ஒரு வழி போகுது. சரி, இங்கே என்ன இருக்குது அப்படி? அட நம்ம பையன் எப்படா கப்புன பையன் காட்டினாப்பே, இவன் என்ன பேசுகிறான் பார்ப்போம். இன்னும் ஒரு சத்தமே காணோடே, தொண்டையில் கிச்சா இல்லாட்டி வாய் பேச முடியல அவனால. என்னடா மீயோன்னு சொல்லி முழித்துட்டு இருக்கா? டே பேசுகிறா பக்கி, வாய் இருக்கா இல்லையா? டேய் அட போங்கடா. டேய் இவங்ககிட்ட பேசி என் வாய் தான் போகுது. இது என்ன இழுக்க முடியல, லிவரானே? ஐ திங்க் ஏதோ இன்ட்ராக்ட் இல்லை போல இது. சரி வாங்க. ஓகே, இங்கே டிவி இருக்குது. ஓகே, இங்கே பேட்ரி இருக்குது. ஓகே, எடு. இந்த பேட்ரி எனக்கு தெரிஞ்சு இது மேலே ஏதோ போடுற மாதிரி எதுவும் பார்த்து வச்சு சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஓகே, பார்த்தீங்களா நண்பர்களே எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? நைஸ் பிரம்மாண்டமாக இருக்குல்ல இடம்னா? ஓகே, அதோ எதிர்த்தாப்பில் இருக்குது பச்சை கலர் பேட்ரி. ஓகே, இது என்னது உடஞ்சிருக்கா? ஆமாம். ஓகே, இந்த பச்சை கலர் பேட்ரி எடுத்து போட்டுட்டு இதோ பக்கத்தில் ஏதோ ப்ளூ கலர் பேட்ரி இருக்குல்ல நினைக்கிறேன்னு தெரிஞ்சு, ஒருவேளை இதுதான் அவ்வளோ வயர் சப்ளை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த பச்சையை போட்டு இப்போ என்ன நடக்குது? கதவு தோறுக்குதா? ஓகே, என்ன இப்போ இது லைட் ஆனாச்சு? இது என்ன கை வயலட் கலராக்கு? என்ன பண்ணோம் இது தெரியலையே. சரி ஏதோ ஒன்று விடுங்க வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம்? சுற்றி முற்றி பார்த்தா எதுவுமே தெரியற மாதிரி தெரியல. இது கேசெட் இருக்குது. ஓகே, டிவி வேறு இருக்குது. நைஸ். இது என்ன கேசெட்டு? ஏடு. ஓகேப்பா. அவ்வளோதான், உள்ளே போடு. இன்செக்ட் அட்டாக் போட்டாச்சு. ஓகே, என்னது? எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் படம் காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் இந்த கிராபேக் 2.0. இது ப்ரோட்டோடைப்பால் ஒர்க் செய்யப்பட்டது. இதில் நாங்கள் சிறிய விஷயம் சேர்த்துருக்கோம். ஸோ இதனால உங்கள் வயிறு நாங்கள் விரிவுபடுத்தினால நீங்கள் கையை எங்கே வேணால் நீட்டிக்கலாம். அப்படி கையை மாற்றணுன்னா கீழே டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கையை மாற்றிக்கலாம். அந்த மாதிரி பொருத்தப்பட்டது. ஸோ நீங்கள் கிராபேக்கு பின்னாடி நாங்கள் ஜெட்டை வச்சுருக்கோம். ஸோ இதனால் நீங்கள் உயரத்துலேருந்து கீழே குதிக்கும் போது உங்களுக்கு ஒரு சிறிய அடி கூட படாது. ஆனால் குதிக்கும் போது கவனத்தோடு குதிக்க வேண்டும். ஏன்னா சில கண்ட கர்மத்து மேலே குதிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக பரலோகத்துக்கு தான் டிக்கெட்டு. ஸோ இது எங்கள் பொறுப்பு கிடையாது. ஸோ ரொம்ப நன்றி. கிராபேக்கை கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். இது 2.0 கேருடன். இது என்ன நேரம்? இது விளையாட்ட ஒரு சந்தோஷக்கான நேரம். நீ இப்படி பேசினானே இருக்கிற சந்தோஷமே போடாண்டா சத்த பையிலே. ஏண்டா நீ கண்ட கர்மத்திலே உள்ளாதுன்னு சொன்ன உடனே அந்த இருக்கிற சந்தோஷமே போயிடுச்சுடா பைத்தியக்காரன். இவனெல்லாம் எதுக்கிட்ட இன்னும் வச்சுருக்கீங்க? இவனாவது செத்து போயிட்டா கூட ஒரு நிம்மதியே இருக்கும்டா. சை, விளங்கவே விளங்காது. இவன் வாய்ஸ் தான் எல்லா இடத்துலையும் கேட்கும். ஓகே, லைட்லாம் எரியுது. நைஸ் நல்லா இருக்குது. ஓகே, ஆனால் இது கூட சொன்னானே ஏதோ கை கீழேருந்து எடுத்தால் பரவாயில்ல, டிக்கிலேருந்து விளங்க வேணாம். அவன்லாம் ஏதோ நாசமாக போவான்டா பொம்மை. கேள்றா நீனு என்ன கொடுமைடா அவன். இவங்ககிட்ட போய் மாட்டுறானே, நான் படுற பாடுக்குது. சரி சார், அது ஏதோ ஒரு அந்த பக்கம் ஏதோ வழி போகுது. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி கை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம அங்கே தான் போகணும். ஓகே இப்போ புரியுது. இப்போ தான் இந்த இதான். சரி, இது என்ன பண்ணோம்? அடேங்கப்பா ஜம்பா. ஓகே. அதனால தான் இந்த ஏர் ஜெட் பேக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கா. வெரி நைஸு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்த்தோன்னே அங்கே தான் போகணும். ஓகே நண்பர்களே, வாங்க. இது என்னது?
இன்னும் 2 அடி மேலே கிடக்குது. இது எப்படி நான் போகிறது? சரி இது ஒன்று அங்கே போனோன்னே யோசிப்போம். ஸோ இது இங்கே ஒரு பாதை போகுது. சரி இங்கே போவோம். ஓகே, என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக போகுது. ஆஹா, ஓ அங்கேருந்து சுற்றி இங்கே தான் வருதா? அடக்கார மூச்சனை சை, அதான் நான் பார்த்து என்னடா இது ஒரு புது வழியான்னு நினச்சிட்டேன். ஓகே, இங்கே ஒரு ஜம்ப்பு எப்படி? ஆமா, அவ்வளோன்ட்டேன். ஓகே, ஆஹா லாங் ஜம்பா அத்தி பொச்சக்கே அம்மா தான் கத்தணும்னு நினச்சேன், நான் ஆத்தின்னு கத்துனேன். சாரி நண்பர்களே. இப்போ என்ன பண்ணோம்? அது பிடிச்சி ஒரே இழு இழுத்து விட்டு அப்படிங்க சடன் பிரேக் போட்டு அப்படி இது கீழே தூக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஜம்ப் பண்ணி அப்படியே குதி. ஐயோ இல்லை லாங் ஜம்ப் பத்தலை. அப்போ நான் இங்கே ஜம்ப் பண்ணுறது இங்கே ஜம்ப் பண்ணிடலாமா? ஓகே, அப்போனா இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இந்த பக்கம் இழுப்போம். ஏன்னா கொஞ்சம் ஹைட் எட்டல நண்பர்கள், லாங் ஜம்ப் ஹைட்டு. ஸோ இப்போ என்ன இங்கே ஜம்ப் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம இங்கே இழுத்துக்கிட்டு இழுப்பு. என்னடா கை போக மாட்டேங்குதே. சரி ஏதோ ஒன்று விடு. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே ஒரு குதி அப்படியே பொசக் வந்தாச்சு. சரிடா, நீ அங்கேயே காட்டு. சரியா? ஓ அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணிட்டோமா? அப்போ சரி எப்பா நீ வாப்பா, இப்போ தான் இன்றைக்கி வேலையே படுது. சரி வாங்க. அவ்வளோதான். இப்போ கை எடுத்தாச்சா? இப்போ ஒரே ஜம்ப்பு அப்படி கரெக்ட் பொசிஷனில் இறங்கணும். ஜம்ப்பு அம்மா அடி மண்டையிலே அடி விழுந்துச்சு. சரி ஏதோ ஒன்று விட்டுங்க. சரி வாங்க அப்படியே போயிடலாம். ஓகே, ஐ திங்க் என்ன இடம் இருந்தது? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஓ அங்கேருந்து இங்கே பார்த்தோம் நண்பர்களே. அப்போ அங்கே சுற்றி வந்துட்டோம் பொழுது அதுக்காண்டி இவ்வளோ பாதை. சரி ஏதோ ஒன்று விடு. ரெட் ஸ்மோக்கு. அங்கே ஏதோ வயர் போகுது. அங்கே மேலே ஏதோ 2 கரண்ட்டு கொடுக்கணும். ஓகே, அப்போனா இங்கே வித்ட்ரால் எடுக்கணும். சரி, அப்போனா ஒரு ஜம்ப் போட்டு இங்கே நின்று இப்போ இங்கே வித்ட்ரால் எடுத்துகிட்டு டெபாசிட் இப்போ எங்கே பண்ணோம்? ஆமாம், இது என்னது மூடி இருக்குது ஷட்டரு. ஓ அந்த வயர் இங்கே போகுது. அப்போனா என்ன பண்ணோம்? இது நான் அப்படி தூக்கிட்டு டேய் இப்படி வாடா. நான் ஓகே இப்படி வச்சுட்டு ஸோ இப்போ அந்த கை வந்து அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். அப்போனா இப்படி ஒரு அவசரப்பட்டுமோ? சரி ஏதோ ஒன்று விடுங்க. இப்படி ஒரு ஜம்ப்பு எதுக்கு நான் அங்கேருந்தே பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சரி ஏதோ ஒன்று விடுங்க. ஜம்ப் பண்ணிட்டான் விட்டுருங்க. ஸோ இப்படி அச்சோ அந்த கை டேய் என்னடா எல்லாம் நாசமாக போய் தொலையுது. விலங்கு எடுத்துமாடா. அந்த கை எடுத்தால் இந்த கை எடுக்குது. சரி ஏதோ ஒன்று விடு. கண்ட்ரோல் ஏதோ தவறுதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சரி இப்போ மறுபடியும் ரிப்பீட்டு. அடடடடடா 2 வேலை ஆயிடுச்சுடா சை. சரி இங்கேயே நிற்போம். அவ்வளோதான். நில்லு. ஓகே, இப்போ கையை வச்சாச்சா? இப்போ என்ன பண்ணுன்னா ஐயோ இங்கே கை கரெக்டாக வச்சுடா. அவ்வளோதான்டா வந்துச்சு. 2 சப்ளை வந்துச்சு. அவ்வளோதான், டெபாசிட்டும் பண்ணியாச்சு. இப்போ இந்த வயிறு அப்படியே எங்கே போகுதுன்னு நோட்டீஸ் பண்ணிடணும். அப்படியே வருதா? கரெக்டாக வருதா? வருது. அப்படியே அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு சப்ளை கொடுக்கணும். ஓகே, அவ்வளோதான். அப்போனா இது இங்கே ஒன்று அது அங்கே போகுது. சரி இங்கே திருப்பி அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ அடிங்கன்னு கயிறு. இப்போ வந்து என்னென்னா இந்த கை வச்சுட்டு தம்பி அந்த கை எடுங்க. இப்போ இந்த கையை வைங்க. அப்படி சுற்றி ஒரு ஓடு. அவ்வளோதான். என்னடாச்சு? என்னடா போக மாட்டேங்குது. என்ன அது? ஒரு வேளை அது 2 இது மறுபடியும் 2 டெபாசிட் பண்ணணுமா என்ன? ஓகே அப்போனா ஐயோ ஓகே. அப்போ புரிஞ்சிச்சு. நம்ம இங்கேருந்து கையை வச்சு இங்கே கையை வச்சுட்டு இதுங்க இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே கை வச்சுட்டு இங்கேருந்து வந்து அப்படி போய் அப்படி டெபாசிட் பண்ணோம். ஏன்டா இது தனியாக பண்ணால் வழங்காதாடா டே? ஓ ஆமாம் சார், இப்போ தான் தெரியுது 2 இது பண்ணேன். மேலேருந்து பார்க்க ஒன்றும் தெரில நண்பர்களே. சரி அவ்வளோதான் பொசக் வந்தாச்சு. இப்போ என்ன கரண்ட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் ஆன் ஆகுது. அதான் நினச்சேன் என்னடா அது நோ சிக்னல் காட்டுது. இந்நாட்டுக்கு சிக்னல் வந்து இவன் ஏதோ கான்டாக்ட் பண்ணி ப்ரோ ரெஸ்கியூ பண்ணணும்னு கூப்பிட போகிறான். கனவுல கூட நடக்கவே நடக்காது ப்ரோ. சீக்கிரம்டா ஷட்டர் ஓப்பன் பண்ணுங்கடா. டிங்கின்னு இந்த மாதிரி தான் நண்பர்களே, நம்ம நல்ல கையை வச்சா நல்ல மனசு கொண்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே நல்லதாக நடக்கும். எப்படி? சரி இப்போ சேவிங் ஆச்சா? இப்போ வந்து ஜெனரேட்டர் வச்சு ரெட் ஸ்மோக் வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போகிறோம். நல்ல கையை ஒரு ஆரம்பத்தை வைங்க பார்ப்போம். இப்படி தான்டா. அவ்வளோதான்டா முடிஞ்சு. நல்ல மனதிலே இருக்குவதற்கு எல்லாமே நல்லதாக போகும். எப்படி? இப்போ நடுவு கொண்டாந்தாச்சா? மறைஞ்சிச்சு நண்பர்களே. ஸோ அப்போ இங்கேயும் வந்துருச்சு. சூப்பரே. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்தும் நல்லதாக மனத்தை வச்சு நல்ல ஆரம்பத்தோடு பெற்றுக்கொள்ள நண்பர்களே. வாங்க. டேய் இல்லை புரியல. ஏண்டா நான் இந்த மாதிரி வீரவசனை பேசும்போது அந்த கரும்பூச்சி இதெல்லாம் நடக்க மாட்டா பக்கிங்களா?
டேய் இப்போ என்னடா நடந்துச்சு டேய்? எவன்டா கரண்ட் கட் பண்ணது டேய்? ஐயோ உன்னை அலையோடுதே இருக்கீங்களாடா பக்கிங்களா? ஏன்டா நல்லதே நடக்கும்னு கேள்விப்பட்டது. இதான் உங்கள் ஊரில் நல்லதாடா? நாசமான நடக்கும்டா. சனியை போச்சு. எவன்டா அது? எனக்கு தெரிஞ்ச இந்த டைனோசர் வாங்கி தான் பொறாமல் பிடிச்சிருப்பான் போல பக்கி. அவனா நல்லாவே இருக்க மாட்டான், நாசமாகவே போவான் சத்த பயிலி. சை, இப்போ யார் ஃபோன் பண்ணுறது? ஏம்மா ஆள்ளிம்மா உள்ளிம்மா பவர் என்னதே பவரை கொண்டுட்டாங்களா? எப்படி இப்படி சொல்கிற? சரி அடுத்து இந்த சரிம்மா சரி இப்போ பில்டிங் பேக்கெட் இல்லை புரியல. ஏம்மா இப்போ என்ன பேசின? ஒன்றுமே புரியல. வல்ல போட்டு முடிச்சிட்டியே. ஏம்மா சப்டைட்டில் கூட ஒழுங்கா படிக்கலாம். ஏம்மா என்னம்மா? டேய் இருங்கடா, வெளியே போகிறேன்டா பக்கிங்களா. முடியலடா. சை இல்லை, நல்ல கை வச்சா சரி நல்லதா நடக்கணும்னு பார்த்தான். எவனா கரும்புச்சுன்னா பவரை கொண்டுட்டானா அப்படின்னு அந்த பக்கி ஓல்லிமா சொல்லிச்சு. சரி இந்த ஓல்லிமா தான் பேசுதே, சரி அதாவது பேச ரெகனைசேஷன் பண்ணி உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தான். போட்டு முடிச்சிட்டான். என்ன பார்த்து கேன பை மாதிரி தேடாடா. சரி விட்டு தொலை. சரி ஓகே நண்பர்களே, இதோ ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோ ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இத்தோட வீடியோ படுகிற MSC தமிழ் கேமிங். டாட்டா பை பாய்.